டுடே கிளாஸ் 7th பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் யூனிட் 5. ஸோ அந்த லெசன்லேருந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ வந்து கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் வந்து மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, அப்புறம் பிளான்டே, அனிமேலியா அது வரையும் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் மோர் சயின்டிஃபிக் அண்ட் நேச்சுரல். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது, நேச்சுரலாக இருக்குன்ட்ருக்காங்க. தென் வந்து த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் த செல்லுலார் ஆர்கானைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸோட செல்லுலார் ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதோட செல்லுலார் ஸ்ட்ரக்சர்லேருந்து அதோட நியூக்ளியஸ்லேருந்து ப்ளஸ் அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து எப்படி இருக்குது, எல்லாமே பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, ஸோ டீட்டெயில்டாக சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இது மெரிட்டாக சொல்லியிருக்காங்க. தென் வந்து இட் இஸ் மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் system of the modern classification as the different groups of organisms are placed phylogenetically வந்து different species levels of organisms வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி வைடட் அக்செப்டடான ஒரு கிளாஸிஃபிகேஷனாக இது இருக்குன்ட்ருக்காங்க. ஏன்னா ஈக்குவலாக எல்லாத்தையுமே வந்து கிளியராக கட்டாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, தென் இட் இண்டிகேட்ஸ் த கிராஜுவல் எவல்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் சிம்பிள் ஒன். ஸோ காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம்ஸ்லேருந்து சிம்பிளான ஒரு ஆர்கானிசம்ஸ் வரையும் கிராஜுவலாக அதோட எவல்யூஷன் வந்து எப்படி இருக்குது, ஸ்டேஜஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட டிமெரிட்ஸ். இன் திஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ் ஹேவ் நாட் பீன் கிவன் ஃபார் த ப்ராப்பர் பிளேஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வைரஸ் பற்றியே சொல்லியிருக்க மாட்டாங்க, பாக்டீரியா பற்றி தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. வைரஸை பற்றி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டிமெரிட். தென் வந்து மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் ஒரிஜினேட்டட் செவரல் டைம்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டிஸ்ட். ஸோ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரோட்டிஸ்ட்டில் வந்து செவரல் டைம், ப்ரோட்டிஸ்டா அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன இருக்குது, ஸ்பைரோகேரா, கிளமைடோமோனஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினேட்டட் மெனி டைம்ஸ். மல்டிசெல்லராக இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரோகேரியாட்டிக்காக இருக்குது, யூனிசெல்லராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் மல்டிசெல்லர் லெவலில் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் திஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஹஸ் ட்ரான் பேக் வித் ரெஃபரன்ஸ் டு த லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இது வந்து ட்ராபேக்காக சொல்லியிருக்காங்க, லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் பற்றி சொல்லலைன்றது. தென் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட்ஸ் அண்டர் த ப்ரோட்டிஸ்டா ஆர் நாட் யூகேரியாட்டிக். சில ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரோட்டிஸ்டா ஃபேமிலிக்கு கீழே சொல்லியிருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து யூகேரியாட்டிக்கே கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. சிலது வந்து ப்ரோகேரியாட்டிக்காக தான் இருக்குது, பலது யூகேரியாட்டிக்காக இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டான கிளாஸிஃபிகேஷனாக இல்லைன்ட்ருக்காங்க. தென் வந்து பைனாமியல் நொமென்க்ளேச்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ பைனாமியல் நொமென்க்ளேச்சர்னால் எப்படி நேமிங் வந்து வைக்கிறது அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்பார்ட் பஹ்வைன் அப்படிங்கிறவங்க வந்து 1623 வந்து இன்ட்ரடியூஸ்டு த நேமிங் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் வித் 2 நேம்ஸ் விச் இஸ் நோன் அஸ் த பைனாமியல். பைனாமியல் மீன்ஸ் பை மீன்ஸ் வாட், 2. ஸோ 2 நேம்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு நேமிங் வந்து வைக்கிறது இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு, அதாவது பைனாமியல் கிளாஸிஃபிகேஷன். அப்புறம் அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் கலர்லஸ் லினேயஸ் இருக்கார்ல, கலர்லஸ் லினேயஸ், இவர் வந்து 1753 வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேஸ்பார்ட் பஹ்வைன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, கலர்லஸ் லினேயஸ் தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1623 இன்ட்ரடியூஸ் பண்ணதை 1753 வந்து இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு பைனாமியல் நொமென்க்ளேச்சரை. ஸோ இவரை தான் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. கலர்லஸ் லினேயஸ் இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. டாக்ஸானமி மீன்ஸ் நேமிங் தான். ஓகே, பைனாமியல் நொமென்க்ளேச்சர் இஸ் த யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் த ஆர்கானிசம்ஸ். அஸ் பெர் திஸ் சிஸ்டம் ஈச் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ஹேஸ் 2 நேம்ஸ். ஸோ 2 நேம்ஸ் வந்து வச்சு எப்படி கூப்பிட்றது, ஃபஸ்ட்டு நேம் எப்படி இருக்கணும்னா அதோட ஜீனஸோட நேம் இருக்கணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பைனாமியல் மீன்ஸ் 2. ஃபஸ்ட் நேம் எப்படி இருக்கணும்னா அதோட ஜீனஸோட நேம், செகண்ட் நேம் எப்படி இருக்கணும்னா அதோட ஸ்பீஷஸோட நேம். ஸோ ஜீனஸோட நேம், ஸ்பீஷஸோட நேம் இது ரெண்டும் சேர்த்து தான் என்ன பண்ணணும்னா ஒரு நொமென்க்ளேச்சரை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு கலர்லஸ் லினேயஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா ஜீனஸோட நேம் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து இருக்கணும், ஸ்பீஷஸோட நேம் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இப்போ வந்து ஜீனஸோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் ஃபுல்லாக கேப்ஸில் ஃபஸ்ட்டு வர வந்து ஃபுல்லாக கேப்ஸில் இருக்கணும். தென் ஸ்பீஷஸோட நேம் வந்து ஸ்மாலில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அனியன் இருக்குல்ல, அனியன். ஸோ அனியனோட நொமென்க்ளேச்சர் வந்து 2 நேம் இருக்கணும், ஃபஸ்ட்டு ஜீனஸ் நேம், நெக்ஸ்ட்டு ஸ்பீஷஸ் நேம். ஸோ ஜீனஸ் நேம் வந்து இதில் வந்து அலியம் சட்டைவம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஆனியனோட நொமென்க்ளேச்சரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அலியம் அப்படிங்கிறது வந்து ஜீனஸ் நேமாக இருக்குது, சட்டைவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பீஷஸ் நேமாக இருக்குது. ஓகே, தென் வந்து வெர்னாக்குலர் நேம்ஸ் அப்படிங்கிறது வந்து லோக்கலில் அதை வந்து கூப்பிடக்கூடிய நேம்ஸ், பர்டிகுலராக அதில் ஃபேமிலியராக இருக்கக்கூடிய அந்த நேம்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா பைனாமியல் நேம் இஸ் த யூனிவர்சல் நேம் விச் நெவர் சேஞ்சஸ். ஸோ பைனாமியல் நேம் வந்து யூனிவர்சல் லெவலில் ஆனியனா அலியம் சட்டைவம் தான், அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து வெர்னாக்குலர் நேம்ஸ் வந்து நம்ம இதுக்கு தெரியாத மாதிரி ஃபேமிலியரான நேம்ஸ் வந்து நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நமக்கு பைனாமியல் நொமென்க்ளேச்சர் வந்து பண்ணுறாங்க. ஓகே,
ஸோ வந்து சம் ஆஃப் த சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர்கானிசம்ஸ்லாம் கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி கூப்பிட்றோம்? ஹோமோசப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சயின்டிஃபிக்காக இது வந்து காமனாக ஜென்ரலாக கூப்பிட்றது. இது வந்து சயின்டிஃபிக்கலாக கூப்பிடணும் அப்படின்னா ஹோமோசப்பியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளாம் ஹோமோசப்பியன்ஸ் தான் கூப்பிடணும், ஏன்னா நம்மளாம் சயின்ஸ் படிச்சிருக்கோம்ல. தென் ஆனியன்னு பார்த்தீங்கன்னா அலியம் சடைவம் தான். தென் வந்து ரேட்னு பார்த்தீங்கன்னா ரெட்டாஸ். பீஜியான்னா கொலம்பியா லிவியா. தென் டேமரின்னா டேமரண்டஸ் இண்டிகா. ஸோ லைம் பார்த்தீங்கன்னா லைம் சிட்ரஸ் ஆரண்டிஃபோலியா. ஓகே. தென் நீம்ட்ரினா அசாலியாச்சா இண்டிகா. தென் ஃப்ராக் அப்படின்னா ரானா ஹெக்ஸாடாக்லியா. ஓகே. தென் கோகனட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோகஸ் நியூசிஃபெரா அப்படின்னு கூப்பிடுவோம். தென் வந்து கோகஸ் நியூசிஃபெரா வந்து கோகனட் ரைஸ் இருக்குல்ல. தென் பேடி வந்து ஒரு ரைஸா சட்டைவா. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தென் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து கட்லா இங்கே வந்து கட்லா ஃபிஷ்ஷை வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஆரஞ்செலாம் சிட்ரஸ் சைலன்சஸில் வந்து வருது. ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதுக்கு கீழே வரும். அதே மாதிரி நமக்கு லைம் இதெல்லாம் வந்து ஆரஞ்சு சிட்ரஸ் ஃபேமிலியில் தான் வரும். ஓகே. தென் ஜிஞ்சர் வந்து ஜிஞ்சிபர் அஃபிஷனாலி அப்படின்னு சொல்லுவோம். தென் பப்பாயாவை காரிக்கா பப்பாயான்னு சொல்கிறாங்க. தென் டேட்ஸ் பிளான்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஃபீனிக்ஸ் டேக்லிஃபெரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.